Hello friends, welcome back to Wonder Pauline channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். வாங்க இன்னைக்கு ஒரு துவையல் பார்க்கலாம். அது என்ன துவையல்னா பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையல் உடம்புல இருக்க வீக்கம், வாய்வு பிடிப்பு, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் போக்க வல்லது. உங்க உடம்புல மூட்டு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலிலாம் இருக்கா? இந்த பிரண்டையை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வலியிலிருந்து நிரந்தர குணம் கிடைக்கும். கால்சிய குறைபாடு இருக்கா? இந்த பிரண்டையை சமைச்சு சாப்பிடுங்க. பிரண்டையில் சாதாரண பிரண்டை, ஓலை பிரண்டை, சதுர பிரண்டை, தீம் பிரண்டை, புளி பிரண்டை, இந்த மாதிரி பல வகை இருக்குது. வாங்க நம்ம தோட்டத்துக்கு போய் பிரண்டையை பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இதனுடைய பயன்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் இருந்த தண்ணி பட்டால் நம்மளுக்கு அரிக்கும். சில பேர் இதை நமைக்கும்னு சொல்லுவாங்க. எண்ணத்துக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வேலை செய்யலாம். அப்புறம் அடுத்து இருக்கிற எல்லா பிரண்டையும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கு மேலே க்ளவுஸும் போட்டுக்கிட்டேன். டபுள் ப்ரொடெக்ஷன். இப்போ இதில் ஓரத்தில் இருக்கிற இந்த நாரெல்லாம் தோலை எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துருக்கிறது இன்றைக்கி சாதாரண பிரண்டை தான். இதுக்கு வஜ்ரவள்ளின்னு இன்னொரு பேரும் உண்டு. இது 4 பக்கமும் தட்டையாக இருக்கும், அதாவது சதுர வடிவில் இருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ், வாயுனால் ஏற்படுகிற எல்லா உடல் வலிகளையும் இது போக்கும், இதயத்தை காக்கும், செரிமானத்தை ஊக்குவிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையை உணவில் சேர்த்துக்கிறதால அடிப்பட்ட வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சுளுக்கு, பிடிப்பு, வாய்வு வலி, உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் மாறி போகும். பிரண்டையில் உள்ள வேதிப்பொருள் மூளை நரம்புகளை பலப்படுத்துது. அதனால் நம்மளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது. எலும்புக்கு நல்ல சக்தியை தருது. வாய்வு பிடிப்பு வராமல் இருக்கணும்னா இந்த பிரண்டையை சட்னியாகவோ இல்லை பொடியாகவோ வச்சு சாப்பிடலாம். இது நல்ல பசியை தூண்டுது. பசியை தூண்டுறதால செரிமானம் ஈஸியாக ஆகிடுது. அதனால் நமக்கு அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்குது. மூல நோயை சரிப்படுத்துது. ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது. பாருங்கள், இந்த மாதிரி தண்டை மட்டும்தான் எடுக்கிறோம். இது பிஞ்சாக இருக்குது இந்த நுனி, அதனால் அப்படியே கூட கிள்ளி போட்டுக்கலாம். பின்னாடி போக போக தான் முத்தி இருக்கும். அதை நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு போடலாம். பிரண்டையை பார்க்கும்போது நம்ம எலும்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தண்டு இருக்கும், அப்புறம் ஒரு கணு இருக்கும், ஜாயிண்ட், அதுக்கப்புறம் திரும்ப தண்டு இருக்கும். இதே மாதிரி இருக்கும். நம்ம எலும்பும் அப்படி தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எலும்பு சந்திப்புலேயும் நரம்பு முடிச்சிலையும் தேவையில்லாத தண்ணி சேர்ந்துடும். அதனால் உடம்புல ரொம்ப வலி இருக்கும். என்ன ஆகுதுன்னா கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டில் வலி, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதாவது முதுகுலேருந்து நீர் அப்படியே கழுத்துக்கு மற்ற பகுதிகளையும் அங்கங்கே தேங்கிடுறதால வலி அதிகமாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் போகணும் உடம்பை விட்டுனா பிரண்டை துவையலை எடுத்துக்கோங்க. மக்களை, வாங்க நம்ம துவையலுக்கு என்னென்ன தேவைன்னு செஞ்சுக்கிட்டே இதனுடைய பயன்களை பார்க்கலாம். ஒரு வானலை அடுப்பில் வச்சுக்கணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கெடாது. மருத்துவ குணமும் போகாது. நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்திருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். மிளகா கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே வானலில் மிளகு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்ல மணமும் வந்துடுச்சு. இது கூடவே சீரகம், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வானலில் 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 7 பல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற எல்லா பொருளுமே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிற பொருட்கள் தான். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படுகிற இடுப்பு வலி, முதுகு வலி, வயிறு வலி இதெல்லாம் சரி பண்ணுறதுல
பிரண்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. கால்சிய குறைபாட்டை முற்றிலும் போக்க வல்லது இந்த பிரண்டை. கால்சிய குறைபாடு உள்ளவர்கள் இந்த பிரண்டையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் நல்ல பலனை அவங்க காண்பாங்க. இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 கப்பு பிரண்டையை சேர்த்துக்கிறோம். நல்ல தோல் நீக்கிய அலசன பிரண்டையை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்க போகிறோம். நிறம் மாறும் வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த துவையல் வரும். ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வெளியிலே வச்சாலுமே 1 மாதத்துக்கிட்ட வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை பிரண்டை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இது இன்னும் சுருளை வதக்கணும். நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்போ இதோடு கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம ஒண்டர் பாலின் சேனலில் 7 நாள் 7 சட்னி ரெசிபிஸ் என்னென்ன செய்யலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் மோஸ்ட்லி மூலிகைகளை வச்சு தான் சட்னி செஞ்சுருப்பேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். மக்களே, நம்ம துவையில் அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். எதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். வானலில் எண்ணெயை காய வச்சுப்போம். கடுகு 1 டீஸ்பூன் போடுவோம். கடுகு வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை 1 கொத்து போடுவோம். 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து கலந்துப்போம். இப்போது அரைச்சி வச்ச துவையலை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். எல்லா துவையலையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி போக நல்லா வதக்கணும். தண்ணி சுத்தமாக வத்திடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இது சரியான பக்குவம். ரொம்ப நாளைக்கு கெடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பிரண்டை துவையல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு கெடாது. செரிமான பிரச்சனை, முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், கால்சிய குறைபாடு எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம். தினமும் இதில் 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். இல்லை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பிரண்டை துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. இவ்வளோ மருத்துவ குணங்கள் மிக்க பிரண்டை துவையலை வாரத்துக்கு 1 முறை உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடிக்கடி பிரண்டை துவையலை உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒண்டர் பாலின் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் என்ற ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஒண்டர் பாலின். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு பூண்டு இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்ற ரெசிபி போடுறேன், பாருங்கள். இந்த ஆரோக்கியமான இட்லி பொடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் அன்பான ஆதரவை ஒண்டர் பாலின் சேனலுக்கு கொடுங்க. பை பை.